எனக்கு இப்படி ஒரு நண்பனா? ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 9. மார்னிங்கே ஃப்ரெண்டோட கார்டியோ ஸ்டார்ட் பண்ண வந்துட்டேன். கார்டியோ முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போய் உட்காந்தேன். இன்னொரு ஃப்ரெண்டு கால் பண்ணி வாடா ஒரு வேலையாக வெளியே போனோன்னா, சரி அவன் கூடயே போயிட்டு வேலை முடிச்சுட்டு வரும்போது ஒரு இளநீலாம் வாங்கி கொடுத்தான். அதை குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு நம்ம மதியம் லஞ்சுக்காக சோயா சங்க்ஸ் தான் ரெடி பண்ணோம். ஏன் இன்னைக்கு சோயா சங்க்ஸ்னால் இன்னைக்கு ஆடி கிருத்திகையா, ஸோ நோ நான்வெஜ். அது குக் ஆகிற கேப்பில் ஒரு டீ ஒன்று அடித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஏதோ ஒரு காய் செஞ்சு வச்சுட்டு போனாங்க. காய் சாப்பிட்டா நல்லதுன்ட்டு மொத்த காயும் நானே எடுத்து என் தட்டில் கொட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மீல் மேக்கரும் ரெடி ஆகிடுச்சு. அதில் ஒரு 200 கிராம் இருக்கும். சரி கொஞ்சம் நைட்டில் எடுத்து வச்சுக்கலான்னு கொஞ்சம் மட்டும் இப்போ எடுத்து சாப்பிட்டு அப்புறம் ஒரு ஈவினிங் 5 o'clock போல் டீ குடிச்சிட்டு 6 மணிக்கு ஜிம்முக்கு போனேன். இன்றைக்கி ஷோல்டர் கிளாஸு. ஷோல்டரும் என்னால் அவ்வளோ ட்ரெயின் பண்ண முடியாது. ஆக்சிடெண்ட்டில் லெஃப்ட் ஷோல்டர் வாங்கிடுச்சு. அதனால் ஷோல்டர் ப்ளஸ் கம்மியான வெயிட்டில் அதிக ரெப்பு போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் லேட்டரல் ரைஸ் போட்டேன். லேட்டரல் ரைஸும் கம்மியான வெயிட்டில் தான் போட்டேன். அதுக்கு முடிச்சுட்டு நம்ம மஜா தலைவன் கொடுத்த ரியர் டெல்ட் ஒர்க் அவுட் போட்டேன். இது போடும் போது ஃபீல் சும்மா அருமையாக இருக்குது. நீங்களும் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி நேற்று நீ என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட வீடியோவில், அதனால் நீ நான் உனக்கு தந்தூரி சிக்கன் வாங்கி தரேன்னா, அவன் வாங்கி தர நேரமோன்னு தெரில. அது அந்த ஆர்டர் வரத்துக்கே ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அது வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் ஸ்னாப்பெல்லாம் எடுத்து செஸ்ட்டெல்லாம் ஷோ காட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு அடியாக அந்த சிக்கன் வந்துச்சு. மைனஸ் அவனுக்கு தட்டு மின்ட்டு சட்னியை நான் எடுத்துகிட்டு ரொட்டியோடு வச்சு அதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நேராக போய் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஆட்டா மேகியும் டயட் கோக்கோன்னு வாங்கி கொடுத்துட்டான். அந்த டயட் கோக்கோ வீட்டில் போய் குடிச்சிட்டு இன்றைக்கி அந்த நாளில் முடிச்சுக்கிட்டேன். ஸ்டே கன்சிஸ்டன்சி கோயின்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.